ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பூரத்துக்கு நம்ம வீட்டில் எப்படி சாமிக்கு வழிபட்டோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இந்த தடவை பண்ணியிருந்தோம். 2 சாமிகளையும் வச்சு கொஞ்சமாக கிண்டி சாமி கும்பிட்டோம். எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நாளே நான் என்ன பண்ணிட்டேன், உளுந்தம்பருப்பு வறுத்து எடுத்துகிட்டு 1க்கு 3 மடங்குங்கிற மாதிரி பச்சரிசி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்ற டயத்துக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், எடுத்து ஊற வச்சுட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பக்குவத்தில் கொண்டு வந்துட்டு கிண்டிட்டேன். வெல்லம் ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்களோட சேர்ந்து அந்த சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் 2 பல்லையம் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சாமிக்கு 2 பல்லையமாக தான் வைப்போம். அது தாத்தா காலத்துலேருந்து அதுதான் பழக்கம். ஸோ அதே மெத்தட்ஸில் தான் நானும் கொண்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தாங்க சாமிக்கு வீட்டில் இருந்த பூவை வச்சு ஊதுபத்தி சூடம் ஏற்றி அதோட சாம்பிராணியும் வச்சு சாமியும் வழிபட்டாச்சு. சிம்பிளான மெத்தடில் ஆடிப்புறத்துக்கு சாமி கும்பிட்டாச்சு. இந்த வருஷம் பார்த்தா நம்ம வீட்டில் புத்தர் சிலை புது வரவு, அவருக்கும் சேர்த்து வழிபட்டாச்சு. தேங்க்யூ.